அனைவருக்கும் என்னுடைய அன்பான மாலை வணக்கம். எங்களுடைய தாய் தந்தையை வணங்கி தன்னுடைய கனவுத்திரையாம் திரைத்துறையில் பல வெற்றிகள் கிடைக்கும் என்ற கனவுகளோடும் கடின உழைப்போடும் சாதிக்க துணிந்தால் சரித்திரம் படைக்கலாம் என்ற தன்னம்பிக்கையை தன் முதல் அத்தியாயமாய் மிஸ் மேல கிரஷ் என்ற பாடல் மூலம் அறிமுகமாகும் எங்களுடைய அன்பு புதல்வன் சித்தார்த் பன்னீர்செல்வம் அவர்கள் 5 மொழிகளில் பாடி ஆடி நடனமாடி இருக்கிறார்கள். அவர்களை வாழ்த்தி ஆசீர்வதிக்க வருகை தந்துள்ள இந்த நிகழ்வை தலைமையேற்று நடத்தி தந்திருக்கக்கூடிய மரியாதைக்கும் போற்றுதலுக்கும் உரிய கவி பேரரசு வைரமுத்து அவர்களை வருக வருக என வரவேற்கிறேன். அவர்களை தொடர்ந்து இந்த இனிய நிகழ்வுக்கு வருகை தந்துள்ள மரியாதைக்குரிய தேனிசை தென்றல் தேவா அவர்களையும் வருக வருக என வரவேற்கிறேன். திரைப்பட குணச்சித்திர நடிகர் மரியாதை மிகு தம்பி ராமையா அவர்களையும் வருக வருக என வரவேற்கிறேன். மரியாதைக்குரிய எங்களுடைய குடும்ப மூத்தவர் நியூஸ் ஏ தொலைக்காட்சியினுடைய நிர்வாக இயக்குனர் அருமை அண்ணன் சி.வி. ராதாகிருஷ்ணன் அவர்களையும் வருக வருக என வரவேற்கிறேன். மரியாதைக்குரிய எங்களுடைய முன்னோடி கடம்பூர் மாணிக்கராஜா அவர்களையும் வருக வருக என இருகரம் கூப்பி வரவேற்கிறேன். இந்த இனிய நிகழ்விலே பங்கெடுத்து வாழ்த்த வருகை தந்திருக்கக்கூடிய தென்னிந்திய திரைப்பட நடிகர் சங்கத்தினுடைய துணைத் தலைவர், வீட்டு வசதி வாரியத்தினுடைய தலைவர் அன்புக்குரிய சகோதரர் பூச்சி முருகன் அவர்களையும் வருக வருக என வரவேற்கிறேன். தென்னிந்திய நடிகர் சங்கத்தினுடைய துணைத் தலைவர் எங்களுடைய மூத்த சகோதரர் மரியாதைக்குரிய அண்ணன் கருணாஸ் அவர்களையும் வருக வருக என அன்புடன் வரவேற்கிறேன். மரியாதைக்குரிய நகைச்சுவை நடிகர் திரு செந்தில் அவர்களையும், மரியாதைக்குரிய இயக்குனர் திரு இரா சரவணன் அவர்களையும், திரு இயக்குனர் மரியாதைக்குரிய திரு சரவணன் சர்க்குணம் அவர்களையும் வருக வருக என அன்புடன் வரவேற்கிறேன். மரியாதைக்குரிய நடிகர் குணச்சித்திர நடிகர் எங்களுடைய அன்பு சகோதரர் திரு இளவரசு அவர்களையும், நடன இயக்குனர் திரு சாண்டி மாஸ்டர் அவர்களையும், குணச்சித்திர நடிகர் திரு ரோபோ சங்கர் அவர்களையும், திரைப்பட துணை நடிகர் மரியாதைக்குரிய பருத்தி வீரன் சரவணன் அவர்களையும், மரியாதைக்குரிய நடிகர் கென் கருணாஸ் அவர்களையும், மரியாதைக்குரிய தமிழ் கவிஞர் பாடலாசிரியர் திரு முத்துக்குமரன் அவர்களையும் வருக 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 என அன்புடன் வரவேற்கிறேன். மேலும் இந்த இனிய நிகழ்விலே வருகை தந்து சிறப்பு செய்து கொண்டிருக்கிற உங்கள் அத்தனை பேரையும் மீண்டும் ஒரு முறை வருக வருக என வரவேற்று இந்த இனிய நிகழ்விலே எங்களை எல்லாம் வாழ வைத்து வழிநடத்தி கொண்டிருக்கக்கூடிய எங்களுடைய அருமை மாமா திரு ரத்தினம் தொண்டைமான் அவர்களையும் உங்கள் அத்தனை பேருடைய சார்பாகவும் வருக 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 என வரவேற்று எங்களுடைய வீட்டினுடைய செல்ல பிள்ளை, சின்ன பிள்ளை, எல்லோராலும் பிடிக்கக்கூடிய பிள்ளை, முதல் தலைமுறையாக எங்கள் குடும்பத்திலிருந்து கலைத்துறைக்கு வந்திருக்கக்கூடிய எங்கள் பிள்ளைக்கு நீங்கள் எல்லாம் அத்தனை பேரும் ஆசீர்வாதம் வழங்கி அவன் இந்த துறையிலே மிகப்பெரிய அளவிலே உயரத்திற்கு வர வேண்டும் என்ற ஆசையை வாழ்த்தி வணங்கி உங்களை எல்லாம் கேட்டுக்கொண்டு மீண்டும் ஒரு முறை எங்களுடைய குடும்பத்தின் சார்பாகவும் எங்களுடைய உற்றார் உறவினர்களுடைய சார்பாகவும் இங்கே வருகை தந்துள்ள அத்துணை பெரியவர்கள், அரசியல் பிரமுகர்கள், கலைத்துறை சார்ந்த நண்பர்கள் மற்றும் எங்களை எல்லாம் என்றைக்கும் வாழ்த்தி கொண்டிருக்கக்கூடிய எங்களுடைய நண்பர்கள் அத்தனை பேரையும் வருக வருக என வரவேற்று இந்த நிகழ்வு ஒரு வெற்றி நிகழ்வாக
ஆக்கி தருவதற்காக வந்திருக்கக்கூடிய மீடியா நண்பர்களையும் வருக வருக என வரவேற்று அத்துணை பேரையும் மீண்டும் ஒரு முறை வருக வருக என வரவேற்று நன்றி கூறி விடைவேன். நன்றி. கொரியோகிராஃபர் வந்தாச்சு. பேரண்ட்ஸ் உங்க அப்பா அம்மாவை கூப்பிட்டுருமா? நீயே கூப்பிடு அப்பா அம்மாவை. எங்க இருக்காங்க? உங்க அப்பா அம்மா கிட்ட தான் நிறைய கேள்வி கேட்கணும். சத்யா அவர்கள் என் கரிகாலன் அவர்களை மேடைக்கு அழைக்கிறோம். சூப்பர். இப்படி ஒரு யங் கிட்ட பயங்கரமா என்கரேஜ் பண்ணி ஒரு சூப்பரான ஆல்பம் எடுத்து இன்னைக்கு இவ்வளவு பெரிய ஃபங்க்ஷன் நடத்தீங்கன்னா ஃபுல் கிரெடிட்ஸ் உங்க 2 பேருக்கு தான். செம்ம. ஃபர்ஸ்ட் வந்து சித்தார்த் வந்து எவ்வளவு சேட்டையான நாட்டியா எப்படி? சேட்டையே பண்ண மாட்டான் சார். இதெல்லாம் அநியாயம் சார். கொஞ்சம் சேட்டை, அதிக சமத்து. அப்படியா? அதிக சமத்தா? என்ன ஒருத்தர் சொல்ல பேச்சு கேட்கிறாரு அப்படின்னும் போதே தெரியுது அவருடைய கான்சென்ட்ரேஷன் எந்த லெவல்ல இருக்கு. கண்டிப்பா இல்ல, அவர் சொல்றதுதான் நாங்க கேக்குறோம். நீதான் சொல்லி தருவியா அப்பா அம்மாக்கு? ஆமா. அப்ப அவங்க ரொம்ப சேட்டை பண்ணுவாங்க. அவங்க 2 பேரும் சேட்டை பண்ணுவாங்களா? நீ என்ன சொல்லுவ அப்போ? ஏதாச்சும் ஒண்ணு சொல்லுவேன். திட்டுவியா அவங்கள? இல்ல, திட்ட மாட்டல. குட் பாய், குட் பாய். ஓகே, சோ இவருக்குள்ள இந்த நடிப்பு இருக்கு, இவருக்கு இதெல்லாம் பண்ண வரும், நீங்க எப்ப கண்டுபிடிச்சீங்க? அவர் ஒரு 1.5 வயசு இருக்கையில நடக்க ஆரம்பிக்கல, நடக்கல, டான்ஸ் தான் பண்ணாரு. ஆஹா, வயித்துலயே ஆட ஆரம்பிச்சிட்டேன்னு நினைக்கிறேன். அதனால அதுக்கு முன்னாடி நீங்க யாரா டான்சரா? எனக்கு டவுட்டா இருக்கு. இந்த பிறவில இல்ல, இனிமே வேணா இருக்கு. எப்படி அப்ப பையன் இப்படி ஆடுறாப்ல? அம்மா ஆடு. அம்மா ஆடுமா? ஆஹா, இன்னைக்கு இல்ல 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 மேம், இப்பதான். இல்லங்க இல்லங்க, பையன் குழந்தை போய் சொல்லாதுங்க. அம்மா ஆடுவாங்க இல்லையா? சித்தார்த்துக்காக அம்மா கத்துக்கிட்டாங்க. ஓ, சித்தார்த் கூட டிராவல் பண்றதுனால. சரி, அப்ப இன்னைக்கு அம்மாவும் பையனும் சேர்ந்து ஆடுறத பாக்குறோம். என்ன சார்? கண்டிப்பா. அப்புறம் நம்ம கத்துக்கிறோம் சார். சித்தார்த் சொன்னா அவங்க அம்மா ஆடுவாங்க. அப்படியா? சூப்பரா பாட வச்சிருவோம் அம்மாவை. பையன் எல்லாத்துக்கும் ரெடி. ஓகே, சோ அவரு ஆக்டிங்லாம் வரும் அப்படின்றது உங்களுக்கு பயங்கர கான்பிடென்ட்டா இருந்திருக்கு இல்லையா? ஆமா. அண்ட் தைரியமா நான் ஒரு ஆல்பம் பண்ணிடலாம் அப்படின்னு டிசைட் பண்ணிட்டீங்க. அப்போ அவர் சூப்பரா பண்ணிட்டாரு, எல்லார் பேச்சு கேட்டு. மத்த குழந்தைங்க மாதிரி ரொம்ப நாட்டியா இல்லாம எல்லார் பேச்சு கேட்டாருன்னு நீங்க சொல்றீங்க. மத்த லாங்குவேஜ்ல அவர் இவ்வளவு குயிக்கா பிக்கப் பண்ணுவாரு. அது எப்படி சார் ட்ரெயின் பண்ணீங்களா தனியா? இல்ல, தமிழ் மட்டும் தான் அவருக்கு லேட் ஆச்சு. பாக்கி லாங்குவேஜ்லாம் ஒவ்வொரு லாங்குவேஜும் ஒவ்வொரு நாள்ல படிட்டார். அப்படியா? ஆமா. எப்படி சார் இப்படி ஒரு அதிசயமா இருக்கே. தமிழ் மட்டும் மேஜிக். மேஜிக்கடா? சூப்பர் டானி, சூப்பர். ஓகே, சோ ஈஸியா பண்ணிட்டீங்க. இப்ப ஆல்பம் வந்துருச்சு, சூப்பரா பார்த்தாச்சு. நீங்க பார்த்துட்டு என்ன ஃபீல் பண்ணீங்க? இல்ல, நாங்க எப்படி நினைச்சோமோ அது வந்துருச்சு. ஹாப்பி. ஆமா, சூப்பர். இன்னும் லைன் அப்பா நிறைய ஆல்பம்ஸ் வச்சிருக்கோம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஆமா. அவருக்கு பிளான் பண்ணி இன்னும் சிலம்பம் சுத்துனாரு, மியூசிக் வாசிக்கிறாரு. வேற என்னெல்லாம் கத்து கொடுத்துட்டு இருக்கீங்க குழந்தைக்கு? நீ சொல்றியா? டான்ஸ், சிலம்பம், ட்ரம்ஸ், ஆர்ச்சரி. ஓகே, பாட்டு பாடுறது கத்துக்காமலே வந்துருச்சு அது? ஆமா. சூப்பர், செம்ம சார். ஆக்சுவலி இந்த வயசுல இருந்தே இதெல்லாம் ஸ்டார்ட் பண்ணா இட்ஸ் வெரி குட். மத்தவங்களுக்கு ஒரு இன்ஸ்பைரிங்கா இருக்கும். மத்த பேரண்ட்ஸும் உங்க குழந்தைங்களை வந்து நல்ல எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டிஸ்ல விட்டு இந்த மாதிரி ட்ரெயின் பண்ணணும்னு. சூப்பர். பேரண்ட்ஸுக்கு ஃபர்ஸ்ட் நல்ல கைத்தட்டல் கொடுத்துடணும். ஏன்னா இந்த யங் ஏஜ்ல இப்படி ஒரு டேலண்ட் உருவாக்கி இருக்காங்கன்னா சூப்பர். ஆனா மேம் உங்களை ஆடாம நான் விட மாட்டேன் மேம். மேம் நீங்க ஆடி ஆகணும் மேம். ஓகே, தேங்க்யூ சார். வேற ஏதாவது சொல்ல ஆசைப்படுறீங்களா? இல்ல, அவர் கேட்டா நான் பதில் சொல்லுவேன். நீங்க கேளுங்க சார். அப்பா அம்மா கிட்ட என்ன கேட்கணும்? ஏதோ கேட்கணும்னு நினைச்சீங்களே, மறந்துட்டியா? என்ன நல்ல யோசி. வந்து இப்ப நான் என்ன உனக்கு சொல்றது? அம்மா டான்ஸ் ஆடுவாங்கன்னு சொல்லியிருக்காங்க. வேற ஏதாவது பண்ண வைக்கலாமா அப்பா அம்மாவை? அப்பா பாட்டு பாடுவாங்க. ஆஹா, அப்பா பாட அம்மா ஆட. வாவ், வாட் a காம்பினேஷன் சார். ப்ளீஸ் இப்ப பாடுங்க சார் எங்களுக்காக. சார் ப்ளீஸ் சார். குழந்தை சொன்னா பண்ணுவீங்கன்னு சொன்னீங்க இல்லையா? இசைமழையில் நனைய நீங்கள் தயாரா? எனக்கு பதிலா சித்தார்த்தே பாடுவார். சார் நாங்க அதை கேட்கதான் போறோம் சார். நீங்க இப்ப பாடணும் சார். நீங்க தான் பாடணும். இல்ல, நீங்களே பாடிடுங்கப்பா. நீங்களே பாடு. என்ன சார்? நமக்குள்ள போட்டி வேண்டாம். நீங்க தான் பாடணும். அப்பாவை பாட வைக்கலாம் வேணாமாங்க? சொல்லுங்க தேவா சார், நீங்க தான் சார் சொல்லணும். ப்ளீஸ் ஒரு லைன். இல்ல மேடம், எனக்கு பாட்டெல்லாம் வராது. சாருக்கு வேர்த்திருச்சு அதுக்குள்ளேயும். என்ன சார், அப்ப பையனையும் பாட வச்சிருவோமா? சரி, ஓகே, தேங்க்யூ. நல்ல கைத்தட்டல் கொடுத்துடலாம் for the parents. சத்யா மேம், கரிகாலன் சார், தேங்க்யூ so much. தேங்க்யூ. வர முடியாத சூழல்கள் இருந்தாலும் சில விழாக்களை வந்து தவிர்க்கவே கூடாது. காரணம், ஒரு குழந்தை
அவனுடைய டேலண்ட். ஒரு 3 வருஷத்துக்கு முன்னாடி அவன் வீட்டுக்கு போயிருந்தேன். இவனோட தம்பி ஒருத்தன் இருக்கான். ஆமா, அவன் மேடையை ரெண்டாக்கிடுவான். 2 பேருமே ஹைலி டேலண்டட் பர்சன். ரொம்ப ஆச்சரியமா இருந்தது அந்த பசங்களுடைய டேலண்ட். அப்போ சத்யா சொன்னாங்க, இந்த மாதிரி அண்ணன் தம்பி டான்ஸ் கத்துக்கிறாங்க, அந்த ஸ்டெப்ஸ் எல்லாம் பாக்குறீங்களான்னு சொல்லிட்டு அது காமிச்சாங்க. அவன் அந்த வயசுல பயங்கர ஒரு ஆட்டிடியூட் இருந்தது. நல்லா வருவான் அப்படிங்கிற ஒரு எண்ணம் அப்பவே இருந்தது. நிறைய வாழ்த்தினேன் நானுமே. பட் அது வெகு சீக்கிரம் இத்தனை லாங்குவேஜ்ல ஒரு ஆல்பமா கொண்டு வந்து இறக்குவான் அப்படிங்கிறது நமக்கு தெரியல. அது இன்னும் ஃபாஸ்டான ஒரு விஷயம். ரொம்ப அழகா பண்ணியிருக்கான் அந்த பையன். ஆக்சுவலா இந்த பையனை நம்ம இப்போ ஆல்பம்ல டான்ஸ்ல பார்த்துட்டு இருக்கிறோம். இன்னும் வெகு சீக்கிரமே அந்த பையனை நம்ம ஆக்டரா பார்ப்போம். அது இன்னும் நிறைய பேரை ஆச்சரியப்படுத்தும் நான் நம்புறேன். ஏன்னா அவ்வளவு தூரம் அவங்ககிட்ட ஒரு பெரிய ஸ்டஃப் கொட்டி கிடக்கு. ஸோ நிறைய பேர் வந்து வாழ்த்திருக்கீங்க, விஐபிஸ் நிறைய பேர் வந்து வாழ்த்திருக்கீங்க. அந்த வாழ்த்து அத்தனையுமே வந்து அந்த பையனுக்கு முழுமையா போய் சேரணும். அந்த பையனுடைய எதிர்காலம் மிகப்பெரிய பெரிய லெவலில் அமையணும். இந்த சூழ்நிலையில ஆக்டர் கம் டைரக்டருங்கிற முறையில அந்த பையனை ரொம்ப டெப்தா கவனிச்ச வரையில இந்த நேரத்தில் ஒரு அருமையான வாழ்த்து ஒன்று சொல்லிக்கிறேன். அந்த பையனுடைய எதிர்காலத்துல தமிழ் சினிமாவுடைய மறக்க முடியாத கதாநாயகனாக இருப்பான் அப்படிங்கிற வாழ்த்து சொல்லிட்டு அந்த உரையை நிறைவேற்றுகிறேன். நன்றி, வணக்கம். இந்த அருமையான நிகழ்வுக்கு என்னை அழைத்தமைக்கு நன்றி. முதல்ல இந்த விழாவுடைய நாயகன் சித்தார்த்துக்கு எங்களுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். ஏன்னா இந்த சின்ன வயசுல வந்து இவ்வளவு பெரிய அரங்கம், இவ்வளவு பெரிய ஆடியன்ஸ் மத்தியில, இவ்வளவு பெரியவர்கள் மத்தியில, இவ்வளவு கலைத்துறையை சார்ந்த அத்தனை ஜாம்பவான்கள் மத்தியில் ஒரு கைத்தட்டல் கிடைச்சு ஒரு மேடை கிடைக்கிறது மிகப்பெரிய கஷ்டம். முதல்ல அந்த குழந்தைக்கு ஒரு மிகப்பெரிய கைத்தட்டல், அரங்கம் நிறைந்த கைத்தட்டல் கொடுங்க. 5 லாங்குவேஜ். ஆனா அவன் டான்ஸ் ஆடினா நான் பார்த்தேன். எத்தனை பேர் கவனிச்சிங்கன்னு தெரியல. அவன் டான்ஸ் எண்டில் ஒரு மேட்டர் சொன்னாங்க, நீங்க கவனிச்சிருக்க மாட்டீங்க. இன்னைக்கு வந்து இந்த ஸ்ரீதர் மாஸ்டர் வல்லைங்கிறத எவ்வளவு நூதனமா ஒரு வார்த்தையை போட்டான் பாத்தீங்களா? மாஸ்டர் கூப்பிடுங்க, மாஸ்டர் கூப்பிடுங்க. நாங்க கடைசியில பார்த்தா நான் ஆடுனாலே மாஸ்டர் ஆடின மாதிரிதான் அப்படின்னு முடிச்சு விட்டான் பாருங்க. அங்க பார்த்து அவனுடைய எங்க குட்டி சித்தார்த்துங்க உள்ள போயிட்டானா? உள்ள போயிட்டானா விட்டுங்க. சரி, மனமார்ந்த வாழ்த்துக்கள். இன்னும் நிறைய ஆல்பம் பண்ணணும். ஏன்னா எனக்கும் சின்ன வயசுல மிஸ் மேல நிறைய கிரஷஸ் எல்லாம் இருந்திருக்கு. இப்போ வரையும் அந்த கிரஷ் இருக்கு, மெயின்டைன் பண்ணிட்டு இருக்கேன். அதாவது ஒரு மரியாதை நிமித்தமான கிரஷ், அப்படி சொல்ல வர்றேன். டக்குன்னு சிரிச்சிடக்கூடாது. பிகாஸ் ஐ எம் ஆர்த்தடாக்ஸ் ஃபேமிலி, உங்களுக்கு தெரியும் இல்லையா? அதனால அந்த விதத்துல சொன்னேன். உன் வயசுல எல்லாம் நான் எத்தனை ஆல்பம் பண்ணிருக்கேன் தெரியுமா? என் போட்டோவெல்லாம் எடுத்து ஒட்டியிருக்கேன் நோட்ல. நிறைய ஆல்பம் பண்ணிருக்கேன். புரிஞ்சா? புரிஞ்சிருச்சுன்னா ஓகே, தேங்க்யூ. இந்த குழந்தை வந்து இன்னும் பெரிய பெரிய நிகழ்வுகள், இன்னும் எதிர்காலம் நிறைய இருக்கு. அதுக்கு பெற்றோர்கள் அவ்வளவு தூரம் வந்து சப்போர்ட் பண்றாங்க. அவங்களுக்கு எங்களுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். அன்பு குழந்தைக்கு நன்றி, தேங்க்யூ. நன்றி சொல்லிட்டு போனா எப்படி? இருங்க, அது எப்படி ஒரு வாய்ஸ் கூட இங்க நீங்க எடுக்காம எப்படி நாங்க உங்களை விடுவோம்? ஏதாவது ஒரு வாய்ஸ் ப்ளீஸ். இத வாய்ஸ் கேட்கிற மூடுல அவங்க இருக்காங்களான்னு தெரியலையே. சரி, ஒரே ஒரு வாய்ஸ் தான். வைரமுத்து சார் போயிட்டாரா? அப்பாட, அப்ப அவரை மாதிரியே பேசிடுவோம். வைரமுத்து சார் வந்து குழந்தையை வாழ்த்தி பேசியிருந்தா. இந்த விழாவின் நாயகன் பச்சை பாலகன் சித்தார்த். மிஸ் மேலே கிரஸ் இருந்தால் உன்னை சுற்றி ஒரு ஒளிவட்டம் தெரியும். உலகமே உன்னை திரும்பி பார்க்கும். பால் புளிக்கும், படுக்கை கசக்கும், பட்டினி கிடந்து பழகுவாய். தபால்காரன் தெய்வமாவான். உன் பிப்பம் பட்டே கண்ணாடி உடையும். இறந்து கொண்டே வாழவும் செய்வாய்.
வாழ்ந்து கொண்டே சாகவும் செய்வாய். கிரஷ் மேலே மிஸ் மேலே கிரஸ் இருந்தால் மிஸ் மேலே கிரஸ், பின்னாடி திரிந்தால் காலியாகி விடுவோம் பர்சு, கடைசியில் நீ போக வேண்டிய இடம் ஒரு நர்ஸு. நன்றி, வணக்கம். அன்பை வாங்கலாம், தந்தையிடம் அறிவை வாங்கலாம், பேரை வாங்கினால் ஊரை வாங்கலாம். ஸோ குழந்தை புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்களாக இருக்கட்டும் அல்லது நடிகர் திரு சிவாஜி அவர்களாக இருக்கட்டும், எல்லாருமே குழந்தை பருவத்திலிருந்து அடுத்த கட்டத்துக்கு அடைந்தவர்கள். அந்த வகையில் என்னுடைய மண்ணின் மைந்தன் அருமை பிள்ளை சித்தார்த்தோட நிகழ்வு இன்னைக்கு தமிழின் அடையாளமாக இருக்கக்கூடிய கவிஞர் வைரமுத்து உள்ளிட்ட எளிமையின் இலக்கணம் அருமை சோர் ஐயா தேவா சார் உள்ளிட்ட எல்லோரும் இங்கே பார்க்கிற பொழுது ரொம்ப மகிழ்ச்சி. புதுக்கோட்டை என்பது கலைக்கு மட்டுமல்ல, அரசியலுக்கும். இந்த இதன் அன்பு தம்பி சூர்யா வெற்றி கொண்டான்னு பார்க்கிறேன். இன்னைக்கு நகைச்சுவை என்ன? இன்னைக்கு நகைச்சுவையுடைய பிதாமகன் அரசியல் உலகத்தில் வெற்றி கொண்டார். மிகப்பெரிய அப்பேற்பட்ட மனிதர்களை எல்லாம் அடையாளம் காட்டிய ஒரு தமிழ்நாட்டினுடைய 2 சூப்பர் ஸ்டார்ஸ். முதல் பிரிக்கப்படாத திருச்சி மாவட்ட பாகவதராக இருக்கட்டும், சின்னப்பா இருக்கட்டும், 2 சூப்பர் ஸ்டாரிங் தந்தது எங்களது பூமி என்று சொல்கிற பொழுது எனக்கு ஒரு பெருமையான விஷயம். நான் தம்பியோட வீட்டுக்கு போகிற பொழுது அதையெல்லாம் தாண்டி இங்கே ஒரு நிகழ்வு. இந்த நிகழ்வு என்பது ஒரு தாய் மாமன் தாயாகவும் இருந்து 2 பிள்ளைகளை வளர்க்கிறாப்பில் பொழுது இந்த கரிகாலன் கற்பையா 2 அற்புதமான சகோதரர்கள் உணர்வை இந்த தாய் மாமன் அவருக்கு கொடுக்கக்கூடிய அந்த ரத்தனம் சாருக்கு கொடுக்கக்கூடிய எங்க போன மாமா, அதெல்லாம் நான் நிறைய நிகழ்வுகள் சொல்வேன். நிறைய ஒவ்வொரு மனிதனை பார்க்கிற பொழுது ஒவ்வொருவரும் நடமாடு புத்தகம், அவர்கள் பொழுது நாம் என்ன கற்றுக்கொள்கிறோம் அப்படிதான். அந்த வகையில கரிகாலன் வீட்டுக்கு போகிற பொழுது அந்த புள்ளைய பார்த்தேன். மலைக்கல்லன் எம்ஜிஆர் மாதிரி சின்ன பையன் மினியேச்சர். யாரும் அதனா இது இப்படி ஆடுவான், அவரோட கலை உணர்வு இருக்கு, பாடுவான் ஆடுவான், எதுவுமே தெரியாது. ஜஸ்ட் ஸ்ட்ரைட்டா பார்த்த உடனே தம்பி மலைக்கல்லன் எம்ஜிஆர் மாதிரி இருக்கு பாருங்க. ஆமண்ண கலையில் இவ்வளவு விஷயங்கள் இவ்வளவு கத்திருக்கான். அப்புறம் பார்த்தா மலைக்கல் எம்ஜிஆரோட அம்மா பேர் சத்யா. சரி, இதெல்லாம் ஒரு கோஇன்சிடென்ட். ஸோ கரிகாலன் 2 அடி பின்னல் எடுத்தாலும் கூட சித்தார்த்தனுடைய கரம் பிடித்த அவருடைய அற்புத தாய் எனது அன்பு தங்கை சத்யா இந்த மகனை உச்சத்தில் உயர்த்தி காட்டாமல் ஓய மாட்டார்கள். அந்த வகையில நல்ல அற்புதமான, அதனாலதான் பாருங்க எனது மகன் சாண்டி மாஸ் கூட ஓடி வந்திருக்கான் பாருங்க. நல்ல இதயங்கள். எங்கள் மண்ணினுடைய மைந்தர் கருணாஸ் அவர்கள் எதிர்காலத்தினுடைய சட்டமன்ற உறுப்பினர், முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர், எதிர்காலத்தில் சட்டமன்ற உறுப்பினர் ஐயா முன்னாள் இடைவேந்தர் சுப்பையா ஐயா வந்திருக்காங்க. எனது அருமை சோதரி எளிமையின் இலக்கணம் இளவரசி ஐயா வந்திருக்காங்க. அன்பு தம்பி சங்கர் வந்திருக்காங்க. பெரிய நிகழ்ச்சியான விஷயம். ஆமா, இங்க வந்து பார்த்தா ஜாதி மதங்களுக்கெல்லாம் தாண்டி இந்து முன்னணியில இருந்த சாமி வந்து உட்கார்ந்துருக்காரு. அதான் ஒரு கரிகாலனுடைய சேமிப்பை பாருங்க. ரொம்ப அற்புதமான நிகழ்வு. இந்த குழந்தையை கொண்டாடுவதற்காக நீங்கள் எல்லாம் வந்திருப்பது என்பது தனிப்பட்ட முறையில் இந்த குழந்தையுடைய பெரியப்பாவாக ராணி ஒரு பொறுப்பெடுத்துக்கிட்டு உங்களுக்கு எல்லாம் நன்றி சொல்ல ஒரு பெருமையா நினைக்கிறேன். ஒரு விஷயம், அடுத்த தலைமை இந்த நிகழ்வின் மூலமாக சரி கரிகாலன் இதன் மூலமா என்ன சொல்ல வர்றார் நாட்டுக்கு, அது ஒரு கேள்வி வரும்ல. ஒண்ணு இல்லை, குழந்தைகளை பெற்பது முக்கியம் இல்லை. நான் சமீபத்தில் ஒரு நிகழ்வுக்காக போயிருந்தேன் திருப்பூருடைய அடையாளம் பப்பீஸ் மிஸ்டர் சக்திவேல். அவர் என்னோடு ஒரு நேரத்தை ஒதுக்கி என் கூட டிராவல் பண்ண ஆசைப்பட்டாங்க. ஒரு 3 மணி நேரம் அவர் தனிமையோடு இருந்த பொழுது 15,000 பேருக்கு ஓனரு பப்பீஸ் மிஸ்டர் சக்திவேல். அவர் திருப்பூருடைய அடையாளம் அவர் தான். அவர் சொன்னார், இப்படி எனக்கு உரிமை கொடுத்த உடனே பேச்சு போயிட்டே இருந்த பொழுது, இவ்வளவு தொழிலாளர்கள் இவ்வளவு தொழில் வச்சிருக்கிறீங்க, ஏன் ஒரே ஒரு குழந்தையோடு நிறுத்திட்டீங்கன்னு கேட்டேன். குழந்தை பெக்கிறது ரொம்ப ஈஸி, அதை வளர்க்கிறது பெரிய டாஸ்க். குழந்தை எதிர்காலத்தில் வளர்த்து இந்த சமுதாயத்துக்கு சரியான பிள்ளையாக கொடுப்பது என்பது சாதாரண விஷயம் கிடையாது. குழந்தை அந்த வகையில கரிகாலன் சத்யா இந்த தம்பதியரிடம் நான் பார்ப்பது, இவ்வளவு பரபரப்பாக இருக்கக்கூடியவர்கள் இப்படி குழந்தையை வளர்ப்பாங்க நேரடி கட்டுப்பாட்டுல அந்த குழந்தைய அப்படியே. அந்த வகையில சித்தார்த்த இறைவனால் ஆசீர்வதிக்கப்பட்ட ஒரு குழந்தை. சரீரம் சாரீரம் 2 இருக்கு. எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டிஸ் சொல்லிக்கிட்டே இருக்கமே, என்ன அது எதை கொடுக்கும்? புத்தகத்தை பார்த்தோம், படிச்சோம், மனப்பாடம் பண்ணோம், தேர்வு எழுதும், வெற்றி பெற்றோம், அதல்ல. செல்ஃப் கான்பிடன்ட். இந்த சமுதாயம் எந்த நேரத்திலும் எது வேணாலும் செய்யும். அதிலிருந்து தன்னுடைய என்ன சொல்றது, உடம்புக்கு மட்டும் இம்யூனிட்டி பத்தாது, மனசுக்கு வேணும், தோல்வி தாங்க சக்தி வேணும். முத்தமிழ் டாக்டர் கலைஞர் தோல்விகளை தாண்டி 96 வயசு வரைக்கும் ஒவ்வொருத்தருக்கும் இந்த சமுதாயத்தில் நிகழ்காலத்தில் நிறைய பேர் அடையாளமா இருக்காங்க.
So, அந்த வகையில சரீரம் என்பது உடம்பு, சாரீரம் என்பது குரல். எவன் ஒருவன் தனது உடம்பையும் தனது குரலையும் காதலிக்கிறானோ அவன் இந்த சமுதாயத்தால் கெடுக்கவே முடியாது அந்த பிள்ளைய. அந்த வகையில இவன் அற்புதமா பாடுறான். 5 மொழி, அது சாதாரண விஷயம் கிடையாது. அவனிடம் ஒரு ஞானம் இருக்கிறது. இந்த ஞானத்தை அடுத்த கட்டத்துக்கு நகர்த்தி கொடுப்பதற்கான வல்லமை இந்த குடும்பத்தில் இருந்திருக்கு. அவனை அடையாளப்படுத்தி அந்த குழந்தைய அடுத்த கட்டத்துக்கு நகர்த்து போனாங்க. தனிப்பட்ட முறையில இந்த பிள்ளை அடுத்து அவர்களை தேர்ந்தெடுக்கக்கூடிய அந்த சூழலை பொறுத்து நிச்சயமாக மிகப்பெரிய ஒரு உச்சத்தை தொடுவான். வந்து வாழ்த்திய அத்தனை இதயங்களுக்கும் நன்றி நன்றி நன்றி. வணக்கம். ஒரு அற்புதமான ஒரு நிகழ்வுல உங்களோடு ஒருவனாக நானும் கலந்து கொண்டுவதில் எனக்கு ஒரு மற்றற்ற மகிழ்ச்சி. அதாவது இதுல எனக்கு ஒரு சின்ன கிரெடிட் என்ன அப்படின்னா, முதல்ல வந்து இந்த இடத்துக்கு வந்த உடனே என்னுடைய பழைய கால வாழ்க்கை தான் ஞாபகத்துக்கு வருது. ஏன்னா சென்னையில் இருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய அரங்கங்கள்ல இது முதன்மையான அரங்கம். இந்த அரங்கத்துல ஒரு பாடகனா, நான் ஒரு மேடை பாடகனா இந்த சென்னையில் என்னுடைய வாழ்க்கை ஆரம்பிக்கும் பொழுது இதுக்குள்ள வந்து பாடுறதுங்கிறது மிகப்பெரிய கனவு. அவ்வளோ ஈஸியா வர முடியாது. சபாக்காரங்கெல்லாம் அவ்வளோ ஈஸியா புக் பண்ண மாட்டாங்க. ஆனா அதுக்குள்ள போராடி இதே அரங்கத்துல கிட்டத்தட்ட 100க்கும் மேற்பட்ட இசை நிகழ்ச்சியில நடத்திய பல பேர்ல நானும் ஒருவன். அதே தருணத்துல என் மனைவி கிரேஸ் வந்திருக்காங்க. இதே மேடையில தான் பிப்ரவரி 14ஆம் தேதி இதே மேடையில தான் ஒரு இசை நிகழ்ச்சியினுடைய இன்டர்வல் டயத்துல தான் எங்களுடைய ரிசப்ஷனே இந்த மேடையில தான் நடந்துச்சு. ஸோ இதெல்லாம் என்னுடைய இதே இப்போ தேவாண்ணன் வந்தாரு. தேவாண்ணன் என்னுடைய கச்சேரிக்கு தலைமையேற்று இங்கே ஒரு நிகழ்ச்சி நான் பண்ணேன். அதில் அவர் இப்போ அந்த கருத்துக்களை என்கிட்ட பகிர்ந்துக்கிட்டாரு. அவருடைய தம்பி சபேசு, முரளி, சம்பத்து, சிவா எல்லாருமே அதில் கலந்துக்கிட்டாங்க. ஸோ ஆக ஒரு வரலாற்று சிறப்பு மிக்க இந்த அரங்கத்தில் ஒரு 6 வயசு குழந்தை வந்து ஒரு அற்புதமான ஒரு என்ன சொல்றது, ஒரு நல்ல ஒரு திறமையோடு, அதுவும் தாய்மொழியாம் தமிழ் மொழியில பாடுறதுங்கிறத தாண்டி இந்த வயசுல இத்தனை மொழிகள் அவர் பாடினது எல்லாருக்கும் வியப்பூட்டுது. அதை தாண்டி அவருடைய நடனம், அவருடைய எக்ஸ்பிரஷன்ஸ் எல்லாமே எல்லாருக்குமே பிடிச்சிருக்கும். இதில் எதுவும் மிகைப்படுத்தி பேச வேண்டிய அவசியமோ நிர்பந்தமோ இல்லை. ஆனால் இதில் என்ன எனக்கு ஒரு கிரெடிட்னா, இந்த பையனை பார்த்து இவனுக்குள்ள ஏதோ ஒன்று இருக்கு, இவனை ஏதாவது ஒரு ரூபத்தில் இதுக்குள்ள கொண்டுகிட்டு வரலான்னு அவங்க அப்பா ஆத்தாளுக்கு முன்னாடி யோசிச்சவன் தான். அதை அவங்க இல்லைன்னு சொல்றதுக்கு வாய்ப்பு இல்லைன்னு நினைக்கிறேன். ஏன்னா நான் தான் அவனை முதன்னு ஆட வச்சேன். இன்னும் அந்த பாட்டு வரல, வரும், லேட்டாக தான் வரும், கொஞ்சம் லேட்டாக ஆகும் அது. ஆனால் அது வரும். அந்த பாட்டு வரும்போது அதில் இவ்வளோ நேரம்லாம் ஆடி இருக்க மாட்டான். ஒரு குறிப்பிட்ட நிமிடங்கள் தான் அதில் ஆடி இருப்பான். ஆனால் நிச்சயமாக அந்த பாட்டும் சரி, அந்த நடனமும் சரி, அது நிச்சயமாக பேசப்படும் நான் நம்புறேன். அதே தருணத்துல இவனை ஆட வச்ச அந்த மாஸ்டரை அவருடைய தாய்க்கு அறிமுகப்படுத்தினது நான் தான். அதே மாதிரி அந்த மாஸ்டரை என்னுடைய ஆல்பத்துல முதல்ல அவரை கோரியோகிராஃபரா இன்ட்ரோடியூஸ் பண்ண ஒரு பாக்கியமும் கடவுள் எனக்கு தான் கொடுத்தான். ஆக இந்த இடம், இந்த ஆட்கள் எல்லாருமே மிக மிக ராசியானவர்கள், ஒரு இறைவனால் ஆசிரிக்கப்பட்டவர்களாகத்தான் நான் கருதுறேன். ஆகவே இந்த திறமையை மேலும் மேலும் வளர்த்து நிச்சயமாக இறைவனுடைய அருள்ல என் புள்ள வந்து நன்றி 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 இந்த மலர்களை போல அனைவருக்கும் பிடித்தவனாக இவன் உணரப்பட வேண்டும் அப்படிங்கிற எல்லாம் அல்ல என்னுடைய தெய்வம் தெய்வ திருமகன் பசும்பொன்னாரை வணங்கி வாழ்த்துகிறேன். நன்றி, வணக்கம். ஆக்சுவலாக ரொம்பலாம் நம்மளுக்கு பேச தெரியாது. ஆக்சுவலாக சித்தார்த், ஃபஸ்ட்டு ஹாப்பி பர்த்டே. எனக்கு உங்கள் பிறந்தநாள் கேள்விப்பட்டேன். ஹாப்பி பர்த்டே. அண்டு சான்ஸே இல்லை. ஆக்சுவலாக வந்துட்டு நான் ஃபஸ்ட்டு அந்த ஆல்பம் பார்க்குறப்போ வந்துட்டு சூப்பராக இருக்குன்னொன்னையும் பாடுறது யாருன்னு கேட்டேன். வேற ஒரு பையன் பாடினா கேட்டேன். இல்லை அவர் தான் பாடினாருனாங்க. சூப்பர், அவரே பாடிக்காரு. இல்லை அது மட்டும் இல்லாமல் வந்து எல்லா லாங்குவேஜ்லையும் அவர் தான் பாடியிருக்காரு. 5 லாங்குவேஜ் அவர் தான் பாடிக்காரு சொன்னாங்க. அது சான்ஸ் இல்லை. இது வரைக்கும் நான் வந்துட்டு நிறைய ஆல்பம்ஸ் நிறைய கேள்விப்பட்டிருக்கேன். ஆனால் இந்த வயசில் வந்துட்டு எல்லா லாங்குவேஜ்லையும் இது வரைக்கும் நான் யாரையும் பார்த்ததில்லை. சித்தார்த்தோடலாம். சித்தார்த், காட் பிளஸ் யூ. இன்னும் நீங்கள் நிறைய ஆல்பம் பண்ணோம், இன்னும் நல்ல பெரிய பெரிய இடத்துக்கு வரணும்ட்டு மனசார வாழ்றேன். லவ் யூ. ஆனால் லவ் யூ. நான் யாரா இது தெரியல, என் வயசு எடுத்து போடுறேன்னு நினைக்கிறேன். தேங்க்யூ சார். தேங்க்யூ சார். இந்த நல்ல நேரத்தில், எல்லோர் மனதிலும் மகிழ்ச்சியாக இருக்கின்ற இந்த நேரத்தில் வருகை வந்துள்ள உங்கள் அத்தனை பேருக்கும்
அன்புக்குரிய எனது இனிய நண்பர் கரிகாலன் அவருடைய இந்த விழா என்பதை விட எங்கள் சொந்த இல்ல விழாவாக நினைத்து நாங்களும் ஒரு சொந்தத்திலே இருந்து வாழ்த்துகின்ற ஒரு வாய்ப்பு கிடைத்ததற்கு மற்றற்ற மகிழ்ச்சியும் பெறுகிறோம். இங்கே பேசியவர் அத்தனை பேரும் சொன்னார்கள், சித்தார்த்தர் திறமையாக பயப்படாமல் எதற்கும் அஞ்சாமல் செய்யக்கூடிய ஒரு சிறப்புக்குரிய நடனமாடக்கூடிய எல்லா வகையான பாசைகளையும் பேசக்கூடிய ஒரு திறமை மிக்க பையன் என்று சொல்லுகின்ற பொழுது எனக்கு ஆச்சரியமாக தெரியவில்லை. ஏனென்றால் 15 ஆண்டு காலமாக நான் கரிகாலனோடு நெருக்கமாக பழகி இருந்திருக்கிறேன். கரிகாலனுக்குரிய குணம் அத்தனையும் அவனுக்கு இருக்கிறது. எந்த அதிகாரியாக இருந்தாலும் சரி, எந்த அரசியல்வாதியாக இருந்தாலும் சரி, எந்த அரசாங்கமாக இருந்தாலும் சரி, எல்லோரையும் சமயோஜிதமாக, எஃபிஷியண்டாக, இன்டெலிஜென்டாக பேசக்கூடிய ஒரு திறமை படைத்த அன்பு சோழன் கரிகாலனுடைய பிள்ளைக்கு விதை ஒன்று போட்டு முறை ஒன்று பதிக்காது. அந்த வகையிலே ஆச்சரியத்திற்கு ஒன்றுமில்லை. அந்த அளவிற்கு சிறப்புக்குரியவர்கள். புதுக்கோட்டையிலிருந்து திறமையானவர்கள் இங்கே கலைத்துறையிலே நிறைய வந்திருக்கிறார் என்று சொன்னார்கள். புதுக்கோட்டையிலும் முத்துப்பட்டணம் என்கிற ஒரு சிறு கிராமம், ஒரு 10-20 வீடு இருக்கும். அவங்க இந்த தமிழ்நாட்டையே ஆட்டி படைச்சிக்கிட்டு இருக்காங்கன்னா அவன் பையன் ஆடுறதுக்கு ஒன்றும் அது குறையே கிடையாது. அந்த அளவுக்கு சிறப்புக்குரியவர்கள் ஒவ்வொருத்தரும். அன்பு சோர SR அண்ணனும் சரி, கரிகாலனுடைய மாமா ரத்னாச்சும் சரி, எல்லோருமே சமயோஜிதமாக திறமையாக, அந்த மண்ணின் வாக்கு என்னமோ தெரியவில்லை, ராசியோ என்னமோ தெரியல, சமயோஜிதமாக அந்த இடத்துல யார்கிட்ட எப்படி பேசணும் என்ன பேசணும் தெரியப்பட்டவர். அதுல பிறந்த பையன் இப்ப செய்யறது பெரிய காரியம் அல்ல. இருந்தாலும் அந்த பையனை ஊக்குவித்து அவருடைய மனைவியா சத்யா அவர்களும் அறிவுபூர்வமாக சில ஸ்கூலில் நடத்திக்கிட்டு இருக்காங்க. அந்த வகையில சிறப்பா இந்த பையன் வளர வேண்டும் என்று நான் வாழ்த்திக்கொண்டு, கரிகாலன் நான் சும்மா சொல்லல, எந்த பாசையா இருந்தாலும் சரி. இப்ப அசாமில தொழில் ஆரம்பிச்சிருக்காரு, பாச தெரியுமான்னு கேட்டேன். அதெல்லாம் ஒரு பிரச்சனை ராஜா, போய் பார்த்துக்கலான்னு சொல்லக்கூடிய ஒரு திறமை மிக்க கரிகாலன் அவர்களுக்கு அவர் பையன் 4-5 பாசையில பேசுறதுல ஒன்றும் பெரிய திறமையான வரதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கு. இந்த பையன் மேலும் மேலும் வளர்ந்து குடும்பத்தாருக்கும் அவர்கள் உழைத்து ஆசைப்படுகின்ற எண்ணத்தை கடவுள் நிறைவேற்றி வைக்க வேண்டும் என்று கூறி, இந்த அளவுக்கு ட்ரைனிங் கொடுத்து செய்த அந்த குழுவிற்கும், இங்கே சிறப்புரை ஆற்றிய சகோதரி அவர்களுக்கும், தொகுப்பு வழங்கிய சகோதரி அவர்களுக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். பெரியவர்களுக்கும் வணக்கம். இட்ஸ் a wonderful ஆல்பம். ரொம்ப 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 அருமையாக இருந்துச்சு. சித்தார்த்தை நினைக்கும் போது ரொம்ப பெருமையாக இருக்கு. யங் டேலண்டட் பிளஸ்டு சைல்டு. சித்தார்த்தை நினைச்சு எவ்வளோ பெருமைப்படுறனோ அவங்கள பேரண்ட்ஸையும் நினைச்சு நான் அவ்வளோ பெருமைப்படுறேன். ஆஸ் அ பேரண்டாக தெரியும், ஒரு குழந்தைய ஒரு ஸ்டேஜில் எடுத்து இவ்வளோ பெருமைப்படுறது எவ்வளோ, அதுக்கு பின்னாடி அவங்களோட உழைப்பு எப்படி இருக்கோ அவங்க பேரண்ட்ஸோட உழைப்பு அதே அளவுக்கு இருக்கும். ஸோ நான் சத்யா மேம்க்கு ஒரு பெரிய கைத்தறல் கொடுத்துக்கிறேன். அந்த அளவுக்கு அவங்களோட உழைப்பு இருந்திருக்கும் இதில். ஸோ இதுக்கு மேலேயும் அவர் இன்னும் பெரிய பெரிய புகழும் நிறைய படங்களை ஆக்ட் பண்ணணும் அப்படின்னு நான் கடவுளை வேண்டிக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ கிகி. அன்பு குழந்தை சித்தார்த் அவர்களுடைய இசை ஆல்ப வெளியீட்டு விழாவிற்கு வருகை தந்திருக்க அனைவருக்கும் என்னுடைய வணக்கத்தினை தெரிவித்துக் கொள்கின்றேன். புதுக்கோட்டையிலிருந்து நிறைய சாதனையாளர்கள் எல்லா துறையிலும் சாதித்திருக்கிறார்கள் என்று இங்கே கூறினார்கள். இன்னொரு சாதனையாளர் இப்பொழுது புதுக்கோட்டையிலிருந்து சென்னை வந்திருக்கிறார். அவருடைய சாதனைகளை பார்ப்பதற்காக பல்வேறு திரை பிரபலங்களும் அரசியல் துறை சார்ந்தவர்களும் பல்வேறு முக்கியஸ்தர்களும் இங்கு வருகை தந்து அவரை வாழ்த்தி இருக்கிறார்கள்.
நானும் அவர்களோடு சேர்ந்து இந்த இளம் வயதில் இவ்வளவு திறமைகளை பெற்றிருக்கிற ஒரு குழந்தையை இன்று பார்க்கக்கூடிய வாய்ப்பு கிடைத்திருக்கிறது. நான் ஒரு ஆசிரியர் என்ற முறையில் ஒரு குழந்தை இளம் வயதில் நிறைய திறமைகளை அந்த குழந்தை எளிதாக கற்றுக்கொள்ள முடியும் என்பதற்கு இந்த சித்தார்த் அவர்கள் ஒரு சான்றாக இருக்கிறார்கள். அதற்காக அவருடைய பெற்றோர்களை பாராட்ட வேண்டும். அருமை சகோதரர் கரிகாலன் அவர்களும் சகோதரி சத்யா அவர்களும் இந்த குழந்தை மீது இவ்வளவு அக்கறை எடுத்து அந்த குழந்தைக்குள் புதிந்து கிடக்கிற திறமைகளை வெளிக்கொணர்ந்திருக்கிறார்கள். இந்த குழந்தை எதிர்காலத்தில் மிகச்சிறந்த சாதனையாளராக வருவார் என்பதற்கு அவருடைய இயல்பான இவ்வளவு பெரிய மேடையை பார்த்து எந்தவித தயக்கமும் இல்லாமல் தன்னுடைய நடனத்தையும் பாட்டையும் இயல்பாக செய்கிற எந்தவித ஒரு தயக்கமும் இல்லாமல் இவ்வளவு பெரிய மேடை, இவ்வளவு பெரிய கூட்டம், இதை பார்த்து எந்தவித தயக்கமும் இல்லாமல் தன்னுடைய நடனத்தையும் பாட்டையும் இயல்பாக செய்கிற அந்த திறமை உண்மையிலேயே ஆச்சரியப்பட வைக்கிறது. அந்த குழந்தை மென்மேலும் நல்ல அந்த குழந்தைக்கு எதிர்காலம் அமைய சாதனையாளராக வர வாழ்த்தி வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம். ஒரு தேர்ந்த நடிகருக்கான அந்த எக்ஸ்பிரஷன், ஒரு சிறந்த டான்சருக்கான அந்த உடல் நளினம், ஒரு தேர்ந்த பாடகருக்கான ஒரு குரல் வளம், இது ஒரு மூணையும் ஒரு குழந்தை பண்றதுங்கிறது, அதுவும் 5 மொழியில பாடுறதுங்கிறது ஒரு பெரிய ஆச்சரியத்தை உண்டு பண்ணிருக்கு. அதுலயும் பாத்தீங்கன்னா ஒரு ஆல்பத்துல ஷூட்டிங்ல கூட நடிச்சிடலாம். ஆனா அதையே ஸ்டேஜ்ல பிளே பண்றதுங்கிறது, அதுவும் ஒரு தவறு இல்லாம, நீ நல்லா கவனிச்சீங்கன்னா தெரியும். நல்ல டான்ஸ் மாஸ்டர்ஸ் எல்லாம் சொல்லுவாங்க, சில பேரு கஷ்டப்பட்டு ஆடுறது தெரியும். ஆனா அந்த விஜய் சார் மாதிரி ஆட்களுக்கு பாத்தீங்கன்னா எவ்வளவு கஷ்டப்பட்டு ஆடினாலும் அந்த பேஸ்ல அந்த கஷ்டமே தெரியாது. அப்படி நல்லா ஆடும்போது அந்த முகத்தை சந்தோஷமா வச்சுட்டு ஆடுறதுங்கிறதா ஒரு சிறந்த டான்சருக்கான அறிகுறிம்பாங்க. அந்த வகையில அவ்வளவு அழகா ஆடினாலும் அந்த சந்தோஷத்தினுடைய வெளிப்பாடு தம்பி சித்தார்த்தோட மூஞ்சில ஒரு அவ்வளவு அழகா தெரிஞ்சது. தமிழ் சினிமா சார்பாக மரியாதைக்குரிய திரு அண்ணன் கரிகாலன் சத்யா அவருடைய தம்பதிகளுடைய மகன் சித்தார்த்தை தமிழ் சினிமா சார்பாக என்னுடைய வரவேற்புகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். கலை உலகில், தமிழ் கலை உலகில் உச்சம் தொட எனது மனமார்ந்த வாழ்த்துக்கள். அனைவருக்கும் வணக்கம். ஃபர்ஸ்ட் நான் சத்யா அவங்களை பார்க்கும்போது ஒரு எவ்வளவு ஸ்வீட்டான ஒரு லேடி அப்படின்றது ஃபர்ஸ்ட் எனக்கு மனசுல பட்டுச்சு. ஏன்னா அவ்வளவு பாசமா என் கூட பழகினாங்க, இயல்பா இருந்தாங்க. அவ்வளவு பெரிய ஃபேமிலில இருந்து வந்தா கூட அவ்வளவு இயல்பா இருந்தாங்க, ரொம்ப சிம்பிளா என் கூட பழகினாங்க. அதுல இருந்தே எனக்கு அவங்களோட பேசுறதுக்கே எனக்கு ரொம்ப பிடிச்சிச்சு. எனக்கு அப்போ ரொம்ப ஃப்ரெண்ட் ஆயிட்டாங்க. அதுக்கப்புறம் அண்ணா கரிகாலன் அண்ணா பார்க்கும்போது அப்படியே ஒரு என்ன சொல்றது, ஒரு கம்பீரமான ஒரு பர்சனை நான் பார்த்தேன். அவரை பார்த்த உடனே ஒரு தைரியம் அப்படி அந்த மாதிரி இருந்தாரு. அந்த தைரியமும் அந்த ஸ்வீட்னஸும் கலந்து இன்னைக்கு சித்தார்த்தா இருக்காங்க அப்படின்றது தான் நான் சொல்ல முடியும். அதே மாதிரி சித்தார்த்தா அவங்களோட பர்ஃபார்மன்ஸ் பார்த்தேன். இப்ப மட்டும் இல்ல, அவங்க அம்மா எவ்வளோ ஆசைப்பட்டு எவ்வளோ அவங்கள அவங்களோட டேலண்ட் வளர்க்கணும் அப்படின்றது நான் ஒரு தடவையும் எனக்கு மெசேஜ் அனுப்பிச்சு காமிச்சிட்டே இருப்பாங்க. நானும் அவங்கள என்கரேஜ் பண்ணிட்டே இருப்பேன். ஏன்னா அந்த அளவுக்கு ஒரு பேரண்ட்ஸ் ஒரு குழந்தை மேல போட்டு இந்த எஃபர்ட் போட்டு எப்படி வளர்க்குறாங்கன்றதுலயே தெரியும். ரொம்ப அந்த அளவுக்கு, அதுவும் அந்த குழந்தைக்கு அவ்வளோ ஆர்வம் இருக்கு அப்படின்றது ரொம்ப சந்தோஷமான ஒரு விஷயம். இந்த மேடையில ஒரே ஒரு விஷயம் சொல்லிக்கணும்னு ஆசைப்படுறேன். ஏன்னா எனக்கு சித்தார்த்த பார்த்த உடனே சின்ன வயசுல இருந்து நானும் கீர்த்தியும் எங்க 2 பேருக்குமே தெரிஞ்ச ஒரு ஆக்டர் யாருன்னு பாத்தீங்கன்னா சிம்பு. பாத்தீங்கன்னா 5 எல்லாமே
பாட்டு பாடுவாங்க. சின்ன வயசுல இருந்து எங்க கூட தான் டான்ஸ் கிளாஸ்ல 4 வயசுல இருந்து எங்க கூட தான் ஆடிட்டே இருப்பாங்க. ஸோ அப்போ வந்து பாட்டு எங்க அம்மா கிட்ட தான் கத்துக்கிட்டாங்க. பாட்டு, டான்ஸ், காலையில ஸ்கூல் முடிச்சு வந்த உடனே பாட்டு, அதுக்கப்புறம் டான்ஸ், அதுக்கப்புறம் ஆக்டிங், அதுக்கப்புறம் ஸ்டண்ட் கிளாஸ், இந்த மாதிரி ஜிம்னாஸ்டிக் கிளாஸ் எங்கெங்க போவாங்க. ஸோ அத்தனை ட்ரம் கிளாஸ்க்கும் போவாங்க. அது அத்தனை டேலண்ட்டும் இந்த குழந்தைகிட்ட நான் பாக்குறேன் அப்படின்றது நான் சொல்லுவேன். அதே மாதிரி அவர் மட்டும் இல்ல, இன்னைக்கு கமல் சார் எடுத்துக்கோங்க. கமல் சாரும் எல்லா விதத்திலயுமே வந்து அவர் ரொம்ப டேலண்டட். ஆக்டிங்லயா இருக்கட்டும், சிங்கிங்லயா இருக்கட்டும், டான்ஸ்லயா இருக்கட்டும், எல்லாத்துலயுமே டேலண்டட். அதுக்கு அந்த வரிசையில பார்க்கும்போது தனுஷ், அப்புறம் பிரசாந்த், அந்த மாதிரி பார்க்கும்போது இன்னைக்கு சித்தார்த் கிட்ட நான் அந்த ஆர்வத்தை பாக்குறேன். அது கத்து கொடுக்கறதுக்கு வந்து இத்தனை மாஸ்டர்ஸ் இருந்தாலுமே பேரண்ட்ஸ் அது வந்து இன்ட்ரெஸ்ட் எடுத்து கொண்டு போறாங்க. ஸோ அது வந்து கண்டிப்பா வந்து அந்த பெருமை வந்து கரிகாலன் அண்ணனுக்கும் சத்யா அவங்களுக்கும் தான் நான் சொல்லுவேன் நான். ஸோ உங்களோட ஒரு அன்பான ஒரு குணம் வந்து கண்டிப்பா அந்த குழந்தைக்கும் இருக்கு. அவங்களுக்கு டேலண்ட் கண்டிப்பா வளருவாங்க, சூப்பர் ஹிட் ஆவாங்க. இதே மேடையில தான் நானும் கீர்த்தியும் 5 வயசுல கீர்த்தி ஏறினா இதே மேடையில, இந்த மேடையில ஏறினவங்க எல்லாருமே சக்சஸ்ஃபுல். ஃபர்ஸ்ட் ஐஸ்வர்யா ராய் வந்து ஏறினாங்க, இங்க பெரிய ஹீரோயின் ஆயிட்டாங்க. கீர்த்தி வந்து இங்க நானும் கீர்த்தியும் சேர்ந்து ஃபிலிம்ஃபேர் அவார்ட்ஸ் அவ்வளோ பெரிய ஃபங்க்ஷன். அது ஒரு பெரிய அவார்ட் ஃபங்க்ஷன். அந்த ஃபங்க்ஷன்ல வந்து நாங்க 2 பேரும் ஆடி இருக்கோம். அவளுக்கு 5 வயசு, எனக்கு வந்து ஒரு 7-8 வயசு இருக்கும். அந்த டைம்லயே நாங்க இந்த ஸ்டேஜ்ல ஆடி இருக்கோம். கண்டிப்பா இந்த ஸ்டேஜை தொட்டவங்க யாருமே வந்து ஜெயிக்காம போனதே கிடையாது அப்படின்றத நான் சொல்லுவேன். அந்த வகையில ஆண்டவன் கண்டிப்பா சித்தார்த்துக்கு வந்து நல்ல ஆசீர்வாதமும் எல்லா திறமையும் கொடுப்பாங்க அப்படின்றது நம்புறேன். நன்றி, வணக்கம். கருப்பசாமி, இருளப்பசாமி, சொடலமாடா, முண்டா, வேட்டக்காரா, மதுர வீரா, ஏரிமுனியப்பா, காட்டலக கருப்பராயா, 5 வெட்டிசாமி, வெள்ளியங்கிரியப்பா, திருச்சடையப்பா, சாஸ்தாயரன், அருணாசலா, பெருமாண்டியப்பா, சுயம்பலிங்கசாமி, போத்திசாமி, முத்துக்குட்டுசாமி, கண்ணாசி மாயாண்டி, பேயத்தவா, பாசிமலையா, வண்டி கருப்பா, கட்டுவீர கருப்பழகா, பாலகுருநாதா, உய்யன சக்கப்பா, காத்தவராயா, காடேஸ்வரா, மாந்தியப்பா, பொன்னூர் சங்கரா, செல்வகுமாரா, சின்ன வீர, பெரிய வீர, முன்னோட்டக்காரா, இடும்பா, குடும்பா, காளியம்மா, மாரியம்மா, முத்துமாரியம்மா, அங்காளம்மா, குங்காளம்மா, அத்துலூரம்மா, ஆனூரம்மா, வடுப்பூரம்மா, பாரியூரம்மா, பச்சையம்மா, பட்டியம்மா, தங்காத்தா, செல்லாண்டியம்மா, காமாட்சி அம்மா, மசிரியாத்தா, சேலக்காரி, ராக்காட்சி அம்மா, எல்லா குலதெய்வங்களும் தம்பி சித்தார்த்த ஆசீர்வதிக்கணும்னு என்னுடைய மனமாற பழனி ஆண்டவனை பிரார்த்தனை செஞ்சு வாழ்த்துறேன். கல்லினுள் தேரைக்கும் கருப்பை குழந்தைக்கும் அன்னமளிப்பவன் கடவுள். ஒரு கல்லுக்குள்ள இருக்கக்கூடிய தேரைக்கு கூட உணவு கொடுக்கக்கூடியவன் தெய்வம். தாயினுடைய கருவிலே ஒரு கரு உருவாகின்ற பொழுது இந்த பூமியில் எப்படி அவனுக்கான வாழ்க்கை சிருஷ்டிக்கப்பட்டு இருக்கிறது. அவன் இறைவனின் பிள்ளை, இறை ஆற்றலோடு மேலும் மேலும் சாதனை செய்ய வேண்டும் என்ற வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். எனக்கு முன்பாக பேசிய சகோதரர் சொன்னார், இருமொழிக்கே தகராறு இருக்கும் போது 5 மொழியை கற்பூரம் போல கற்றுக்கொள்ளக்கூடிய சித்தார்த்து போன்ற குழந்தைகளை உருவாக்குவதற்கு 5 மொழி வேண்டும், 5 மொழி வேண்டும், 5 மொழி வேண்டும். நன்றி, வணக்கம். அதுக்கு முன்னாடி சார், இன்னைக்கு நம்ம குட்டி சித்தார்த்தோட பர்த்டே கூட. சோ இந்த ஸ்பெஷல் நாள இன்னும் எக்ஸ்ட்ராவா செலிப்ரேட் பண்றோம் சார். அந்த பட்டனை பிரஸ் பண்ணிட்டீங்கன்னா ஆடியோ லான்ச் ஆயிடும். ரெடி?